இதுக்கு முன்னாடி முகமது ஆஃப் கஜினி வந்து இந்தியாவை 17 முறை ரைடு பண்ணிட்டு இருந்த அதே சமகாலத்தில் சவுத் இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட பேர் தான் ராஜேந்திர சோழன். சோம்நாத் கோவிலை உடைச்சு அங்கே இருக்கிற சிவலிங்கத்தை உடைச்சு எடுத்த கஜினி முகமது இருந்த அதே காலகட்டத்தில் தான் சிவனுக்குன்னு அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய பிரகதீஸ்வரர் கோவிலும் பையன் வந்து மிகப்பெரிய கங்கை கொண்ட சோழபுர கோவிலையும் கட்டி வச்சிருக்காங்க. ஏனோ தெரியல, வரலாற்றில் கஜினி முகமது சவுத் இந்தியாவுக்கு வரல, ராஜேந்திர சோழன் வந்து நார்த் இந்தியாவுக்கு போகல. ஆனால் சப்போஸ் அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணியிருந்தாங்கன்னா ராஜேந்திர சோழன் ஜெயிச்சிருப்பாரா இல்லை முகமது ஆஃப் கஜினி ஜெயிச்சிருப்பாரா? என்னை பொறுத்தளவுக்கு வேகமாக வந்து அடிச்சுட்டு திருடிட்டு ஓடுற முகமது ஆஃப் கஜினியை விட நின்று அடிச்சு ஆடுற ராஜேந்திர சோழன் ஜெயிப்பாருங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதனெல்லாம் புத்திசாலியில். பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருக்கும். பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சிரிப்பாள், அவன் கனவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். இங்கே பிள்ளையார் போட்டோ, நடுவுல ஜீசஸ் போட்டோ, இந்த பக்கத்தே அல்ல. இந்த 3 போட்டோ வச்சு தெருவில் கொண்டு வித்து பாருங்க, யார் வாங்குவான்னு தெரியும். ஹிந்து மட்டும்தான் வாங்க, ஹிந்து மட்டும்தான். நீங்க பிள்ளையார் போட்டோ, ஜீசஸ் போட்டோ, அல்லா போட்டோ 3 பேரை வச்சுட்டு வித்தின்னு வச்சுக்கோங்க, எதையும் வாங்கி கொண்டு போய் வீட்டில் மாட்டி அதுக்கு தீவாரணை காட்டி அதுக்கு திருநீர் பேசிட்டு போவான், ஹாப்பியா போவான். ஓட்டு வந்தது திகால திமுக முரண்பட்டு வந்ததா உடன்பட்டு வந்ததா சொல்லுங்க சார். அதிமுக திமுக முரண்பட்டு வந்தா உடன்பட்டு வந்தா? நீங்க அதெல்லாம் நாங்க திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டீங்களா. ஒண்ணுக்குள்ள நாங்க சண்டை போட்டு வெளியே வந்து நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சண்டையே போடாம பிளவே போடாம ஒன்னா 10,000 15,000 வருஷமா நிக்குது சனாதனமும் இந்து மதமும். அது வேற. இது என்னதுப்பா? அது பைத்தியம். அதுவும் பைத்தியம் தான்டா. இது 1000 வருஷத்துக்குள்ள நடந்த கொடுமை. எல்லாரும் எல்லாம் வழிபட்டு இருந்தாங்க. கண்ணப்பனார் என்ன ஜாதி தெரியுமா உங்களுக்கு? ஆழ்வார்கள் எத்தனை பிராமணர்கள் தெரியுமா உங்களுக்கு? நாயன்மார்கள் எத்தனை பிராமணர் தெரியுமா? எந்த கடவுளாவது பிராமணர் உங்களுக்கு தெரியுமா? என்ன எங்களுக்கு சொல்லி தெரியுங்க சனாதன தெரியும் சமூக நீதியை பத்தி? எந்த கடவுளுங்க பிராமணர்? ராமர் பிராமணரா? கிருஷ்ண பிராமணரா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? முருகன் பிராமணரா? சிவன் பிராமணரா? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? எத்தனை ஆழ்வார்கள் எத்தனை நாயன்மார்கள் கும்பிட்டு இருக்கோம், கோயில்ல வச்சு தலையில வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம், பிராமணர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோமா? சமூக நீதி சொல்லிட்டு இருக்கீங்க. கண்ணப்பனாரா யாரு? என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? வேற பேசிப்பாங்க. தமிழ் பத்தி பெரியார் என்ன சார் சொல்லியிருக்காரு? திருவள்ளுவம் பத்தி என்ன சார் சொல்லியிருக்காரு? சிலப்பதிகாரம் பத்தி என்ன சார் சொல்லியிருக்காரு? தயவுசெய்து தேடி பாருங்க சார். பெரியார் வந்து சிலப்பதிகாரம் பத்தி என்ன சொன்னாரு, திருவள்ளுவர் பத்தி என்ன சொன்னாரு? நீங்க எல்லாம் தூக்கி பிடிக்கிறீங்கல்ல ரெண்டையும். இதை பத்தி அது என்ன சொன்னார், அதை பத்தி என்ன சொன்ன கேளுங்க, பாருங்க. அது ஒத்துக்கிடுங்களா? பெரியார் சொன்னது எல்லாமே உங்களுக்கு முரண்பாடு. அவர் காங்கிரஸ் பத்தி சொன்ன ஒத்துக்க மாட்டீங்க, கம்யூனிஸ்ட் பத்தி சொன்ன ஒத்துக்க மாட்டீங்க. சில நேரங்களில் என் பெயர் சஞ்சய் என இருக்கக்கூடாது என விரும்பினேன். நீங்கள் ஆகஸ்ட் 15ஆம் தேதியை கொண்டாடுவதால் நான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி ஏளனத்திற்கு உள்ளானேன்.
சக பணியாளர்கள் உன்னுடைய அணி வெற்றி பெற்று விட்டது என கூறுவார்கள். என் அணி எப்படி வெற்றி பெற முடியும், அதுதான் தற்போது தோற்றுவிட்டதே என நான் பதிலளிப்பேன். நீ ஏன் முஸ்லிமாக மதம் மாறவில்லை என என்னிடம் கேட்பார்கள். உன் மதம் மோசமானது என நீ நினைத்தால் எங்கள் மதத்தை தழுவிவிடு. பார், எல்லாவற்றிலும் அப்படித்தான் கூறப்பட்டிருக்கிறது. எங்கிருந்து வந்தாயோ அங்கேயே திரும்ப செல் என கூறுவார்கள். நாம் எங்கிருந்து வந்தோம்? எங்கோ இருப்பவர்கள் யாரும் எங்களை இங்கு டவுன்லோட் செய்தார்களா? என் பெயர் சஞ்சய் மத்ரானி. என் பெயர் ராஜேஷ்குமார். என் பெயர் டாக்டர் சுவட் சிந்து. என் பெயர் ஃபேர் மங்கி. என் பெயர் டாக்டர் ராஜ்வந்தி குமாரி. பள்ளி பாட புத்தகங்களை படிப்பதில் எங்களுக்கு பெரிய விருப்பம் இருந்ததில்லை. சமூக அறிவியல் புத்தகங்களில் இந்துக்கள் தங்களின் பெண் குழந்தைகளை சரியாக பராமரிப்பதில்லை. பண்டைய காலத்தில் அவர்களை உயிரோடு புதைத்து விடுவார்கள் என்றெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னுடைய உறவினர் மகனிடம் சிலைகளை வழிபடுபவர்கள் காஃபிர்கள் என பள்ளியில் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்கு வந்ததும் அவன் என் தந்தையிடம் நாம் காஃபிர்களா என கேட்டுள்ளான். பள்ளி பாடங்களில் இது போன்ற கருத்துகள் வரும்போது மற்ற மாணவர்கள் என் முகத்தையே உற்று பார்ப்பார்கள். இந்த வரலாற்று புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளவைதான் பாகிஸ்தானின் ஒட்டுமொத்த வரலாறு என இதை படிக்கும் குழந்தைகள் நம்புகிறார்கள். பாகிஸ்தானின் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் என்னிடம் உள்ளது. இதில் 33ஆம் பக்கத்தில் இப்படி எழுதப்பட்டுள்ளது: இந்துக்களும் சீக்கியர்களும் மனிதாபிமானமின்றி ஆயிரக்கணக்கான முஸ்லிம் பெண்கள், குழந்தைகள் மற்றும் பெரியவர்களை கற்பழித்தார்கள், கொலை செய்தார்கள். இதைத்தான் அவர்கள் இந்த பாடப்புத்தகத்தின் மூலம் சொல்ல வருகிறார்கள். இந்துக்களும் சீக்கியர்களும் மனித தன்மையற்றவர்கள் என அவர்களே ஒரு முன்முடிவுக்கு வந்துவிட்டார்கள். கலவரம் இரு பக்கமும் தான் நடந்தது. ஆனால் ஒரு பக்க கதையைத்தான் இதில் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது அமைதியாக இங்கு வாழும் இந்து சிறுபான்மையினர் ஒரு காலத்தில் வன்முறையை நோக்கமாக கொண்டு இயங்கினார்கள் என்ற எண்ணத்தை பாகிஸ்தான் மாணவர்களிடம் இது விதைக்கலாம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கற்பிக்கப்படும் சமூக அறிவியல் புத்தகம் என்னிடம் இருக்கிறது. அதே பாட புத்தகத்தை தான் நானும் படித்தேன். அதில் இப்படி சுவாரஸ்யமான தகவல் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது: இந்துக்களின் அரசியல் இயக்கங்களில் முஸ்லிம்கள் பங்கேற்றனர். பிரிட்டிஷாரிடமிருந்து சுதந்திரம் பெறுவதே இந்த இயக்கங்களின் நோக்கம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்துக்கள் முஸ்லிம்களை ஏமாற்றிக் கொண்டே வந்தனர் என அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை மற்றவர்கள் ஏமாற்றலாம். நான் கூற விரும்புவது காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளை ஏமாற்றியது என மரியாதையான முறையில் குறிப்பிட்டிருக்கலாம் என்பதுதான். பாகிஸ்தான் குறித்த 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் என்னிடம் உள்ளது. இந்துக்களும் முஸ்லிம்களும் இணைந்து செயலாற்றினர். ஆனால் இந்த கூட்டணி அதிக நாட்கள் நீடிக்கவில்லை. இந்துக்களின் முஸ்லிம் விரோத தன்மை முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தது. நான் முஸ்லிம்களின் எதிரியாக எப்படி இருக்க முடியும்? நான் இந்த நாட்டில் முஸ்லிம்களோடு வளர்ந்தவள். அவர்களோடு ரமலான் உட்பட பல பண்டிகைகளை கொண்டாடி இருக்கிறேன். அவர்கள் எப்படி எனக்கு எதிரியாக முடியும்? என்னுடைய நண்பர்கள் அனைவரும் முஸ்லிம்கள். அவர்கள் மதத்தை மதிக்கிறார்கள். நான் அவர்கள் மதத்தை மதிக்கிறேன். சுதந்திரத்திற்கு பிறகு பாகிஸ்தானின் வளர்ச்சிக்கு பல இந்துக்கள் பங்காற்றியுள்ளனர். பல மருத்துவமனைகளை இந்துக்கள் கட்டியுள்ளார்கள். அவர்களிடம் பகை உணர்வு இருந்திருந்தால் இந்த இடங்களுக்குள் இந்துக்கள் மட்டுமே நுழைய முடியும், முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை என எழுதி வைத்திருக்க முடியும் தானே. முஸ்லிம்களின் வருகைக்கு முன்பு வரை இந்துக்களிடம் உடை குறித்த எந்த அறிவும் கிடையாது. 2 துணிகளை மட்டும் வைத்து அவர்கள் உடலை மறைத்துக் கொண்டிருந்தார்கள். தைக்கப்பட்ட அழகான அடக்கமான உடைகளை முஸ்லிம்கள் தான் முதலில் அறிமுகப்படுத்தினார்கள். உடைகளுக்கு மதம் ஏதும் கிடையாது என நினைக்கிறேன். எந்த மதத்திற்கும் சீருடை என்று ஒன்று இல்லை. தட்பவெப்பநிலை, பண்டிகை அல்லது எனது வேலைக்கு தகுந்தவாறு நான் உடை உடுத்திக் கொள்வேன். அது என்னுடைய உரிமை, சுதந்திரம். அதே புத்தகத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: ஆதிக்க வெறி இந்து சமுதாயத்தை முடக்கியது. பெண்களுக்கு கீழ்நிலை அந்தஸ்து தான் அளிக்கப்பட்டது. என்ன எழுதியிருக்கிறார்கள்? எல்லா மதத்தை போல இந்து மதத்திலும் பெண்களுக்கு பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனக்கு 5 சகோதரிகள். இப்படி ஒரு சூழல் வந்ததே இல்லை. அனைவருக்கும் அதிக அளவில் மரியாதை அளிக்கப்பட்டது.
ஒரே மாதிரியான உடைகளைத்தான் என் சகோதரிகளுக்கு வாங்கி கொடுக்கிறேன். ஒரே உணவை உண்டோம், ஒரே பொம்மைகளை வைத்து விளையாடினோம். எந்த பாகுபாட்டையும் நாங்கள் உணரவில்லை. இந்து மதத்தில் பெண் தெய்வங்களை வழிபடுகிறோம். நீ வீட்டின் அதிர்ஷ்டம் லக்ஷ்மி என்றுதான் பெண் குழந்தைகளுக்கு சொல்லப்படுகிறது. இப்படி எழுதுவதற்கு அவர்களின் கைகள் நடுங்கவில்லையா? அவர்கள் மிகப்பெரிய அநீதியை இழைத்துள்ளார்கள் என்று நினைக்கிறேன். அனைத்து உண்மைகளுக்கும் அப்படியே நேரெதிராக இது எழுதப்பட்டுள்ளது. நான் எதை வாசிக்க வேண்டும்? பார்ப்பதையா அல்லது படிப்பதையா? பாகிஸ்தானின் வளர்ச்சிக்காக உழைத்த பல இந்துக்களை அவர்கள் மறந்துவிட்டார்கள். மத சகிப்புத்தன்மையும் நல்லிணக்கமும் கற்றுத்தரப்பட வேண்டும். அனைத்து எழுத்தாளர்களும் ஆசிரியர் குழு உறுப்பினர்களும் கொஞ்சமாவது உணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என வேண்டிக் கொள்கிறேன். பாடப்புத்தகங்களின் உள்ளடக்கத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசர தேவை இருக்கிறது.